அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை தேடி வருகின்றார். மனிதர்களை அவர் தேடி வருகின்றார். கடவுள் தம்மை மனிதரை தேடும் கடவுளாகவே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். படைப்புகளிலே பல படைப்புகள் இருந்தாலும் மனிதன் மீது தனிப்பட்ட ஒரு கரிசனை கொண்டவராக கடவுள் இருக்கிறதை பார்க்கிறோம். மனிதன் நல்லவனாக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, மனிதனை மையமாக கொண்டு கடவுள் வாழ்கிறார். ஆகவே மனிதரை கடவுள் தேடுகிறார். வெறுமனே விண்ணகத்திலிருந்து அங்குமாக கண்களை உருட்டி தேடிக்கொண்டிருக்கவில்லை. மண்ணகத்தில் வந்து நம்மை போல ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்து நம்மை தேடுகிறார். அப்படி அவர் வருவதனாலே அவருக்கு பிறப்பதற்கு ஒரு தாய் தேவைப்படுகிறது. அந்த தாயை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அன்னை மரியாவை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். யார் இந்த மரியா? இளவரசியா? இல்லை. அந்த நாட்டிலே மிக முக்கியமான ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண்மணியா? இல்லை. பேரும் புகழும் பெற்ற ஒரு குடும்ப பின்னணி அவருக்கு இருக்கிறதா? இல்லை. ஏதோ கல்வியிலே சிறந்த ஒரு பெண்மணியாக அவர் இருக்கிறாரா என்றால் இல்லை. ஒரு சாதாரண சிறுமி, பதன் பருவத்தை கடக்காத ஒரு சிறுமி, ஒரு ஏழை சிறுமி. நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், திருக்கோயிலிலே அண்ணா என்ற பெருமகள் முதியோர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை பானுவேல் மகளாகிய அண்ணா என்று அவளுக்கு ஒரு முகவரியை தருகிறார் நற்செய்தியாளர். அதே போல எலிசபெத்தை பற்றி சொல்லும்போது ஆரோன் வழிமரபிலே வந்தவர் என்றெல்லாம் அவருக்கு பெருமையை காட்டுகிறார். ஆனால் இந்த ஆண்டவனை பெற்றெடுக்க போகிற இந்த பெண்மணிக்கு இந்த உலகத்தின் கண்ணோட்டத்துல என்ன பெருமை? எதுவுமே இருப்பதாக தெரியவில்லை. மிகச் சாதாரணமான ஒரு சிறுமி, முகவரி இல்லாத ஒரு சிறுமி, நாசரேத் என்ற ஊரிலே இருக்கிற ஒரு பெண்மணி, அவ்வளவுதான் அவளை பற்றி தெரியுமே ஒழிய அவளுடைய தெரு எந்த தெருவிலே வாழ்ந்தார், அந்த வீட்டு எண் என்ன, எதுவுமே தெரியாது. முகவரி அற்ற ஒரு பெண்மணியாக இந்த வாழ்ந்த இந்த மாதாவை மரியாவை கடவுள் தன்னுடைய திருமகனுக்கு தாயாக வேண்டுமென்று தேடி வந்தார். திருவருகை காலமும் நமக்கு எவ்வளவோ இனிய காலம். இந்த அன்னை மரியாவை போலதான் பெரும்பாலான நாம் இருக்கிறோம். நமக்கு என்ன மதிப்பு, என்ன மரியாதை, நமக்கு என்ன பெருமை இந்த உலகத்தின் பார்வையிலே இருக்கிறது? விளிம்பு நிலையிலே இருக்கிறவர்கள் தான் ஏராளமானவர்கள். அந்த விளிம்பு நிலையிலே இருக்கிறவர்கள் அவர்கள் வேண்டத்தக்கவர்கள் என்று சொல்லுகிற வகையிலே இந்த அன்னை மரியாவை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஆகவே இந்த அன்னை மரியாவே, கடவுள் என்னை ஏன் தேர்ந்து கொண்டார் என்று வியந்தது உண்டு, திகைத்தது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் கடவுள் தேடி வருகிற கடவுளை காண்கிறோம். அந்த தேடி வரும் கடவுள் யாரை தேடி வருகிறார்? குறிப்பாக முகவரியில்லாதவர்களை தேடி வருகிறார். எனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையே, என்னிடம் எந்த சிறப்பும் இல்லையே, என்னை பாராட்டுவதற்கான பண்புகள் எதையும் நான் காணவில்லையே, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்றெல்லாம் கூட நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள், கோடிக்கணக்கானவர்கள். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அவர்கள் முக்கியமானவர்கள், விலையேற பெற்றவர்கள். வானதூதர் கபிரியேல் இந்த முகவரியற்ற மரியாவை பார்த்து, ஆண்டவருடைய அருள் நோக்கு பெற்றவர் நீ,
அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வாழ்த்துவதை பார்க்கிறோம். கடவுளுடைய பார்வையிலே இந்த சாதாரண மாணவர்கள் எவ்வளவோ பெரியவர்கள், அவர்களை அவர் தேடி வருகின்றார். ஆக இப்படி விளிம்பு நிலையிலே இருக்கிற நாம் எல்லாரும் என்னை கடவுள் தேடி வருகிறார் என்பதனால் இந்த திருவருகை காலம் நமக்கு மிகவும் இனிய காலம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். ஆகவே எனக்கு படிப்பு இல்லை, சொத்து எதுவும் இல்லை, எனக்கு பெரிய பின்னணி, குடும்ப பின்னணி இல்லை, பதவி பட்டங்கள் இல்லை என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை என்பதை இந்த திருவருகை காலம் நமக்கு உணர்த்துகிறது. அதை உணர்ந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சியோடு இந்த திருவருகை காலத்தை நாம் கொண்டாடுவோம்.